10 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரதமர் மோடிக்காக தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட நகைச்சுவை நடிகர் தற்போது வாரணாசியில் மோடியை எதிர்த்து போட்டியிடப் போவதாக அறிவித்து கவனம் பெற்றுள்ளார். யார் அந்த நடிகர், அவரின் மாற்றத்திற்கான காரணம் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பிரதமர் மோடி, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களின் குரலில் அச்சு பிசகாமல் பேசி பிரபலமடைந்தவர் ஷியாம் ரங்கீலா. 2014ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலின் போது பாஜகவின் பிரதமர் வேட்பாளரான மோடிக்கு ஆதரவாக அவரது குரலில் பேசி ஷியாம் ரங்கீலா பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த தேர்தலில் மோடி வெற்றி பெற்று பிரதமரானதும் ஊழல் ஒழிந்து நாடு அசுர வளர்ச்சி பெறும் என்று எதிர்பார்த்திருந்த தமக்கு ஏமாற்றமே மிஞ்சியதாக கூறுகிறார் ஷியாம் ரங்கீலா. ஆரம்ப கட்டத்தில் மோடியின் பக்தராக அறியப்பட்ட ஷியாம் ரங்கீலா, மோடி அரசின் மீதான அதிருப்தியால் 2016க்கு பின்னர் அப்படியே நேர் எதிராக செயல்படத் தொடங்கினார். மிகவும் பிரபலமான ஸ்டாண்ட் அப் காமெடியனான ஷியாம் ரங்கீலா தமது நிகழ்ச்சிகளிலும் சமூக வலைதள பக்கங்களிலும் மோடி அரசின் செயல்பாடுகளை நகைச்சுவையுடன் கலந்து விமர்சித்து வந்தார். எரிபொருள் விலை உயர்வு உள்ளிட்ட பலதரப்பட்ட பிரச்சினைகள் குறித்தும் பிரதமர் மோடியின் குரலிலேயே பேசி தமது விமர்சனத்தை ஷியாம் ரங்கீலா முன்வைத்து வருகிறார். மோடி அரசின் செயல்பாடுகள் பிடிக்காமல் 2 ஆண்டுகளில் தமது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்ட ஷியாம் ரங்கீலா பின்னர் ஆம் ஆத்மி கட்சியில் இணைந்து பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் வாரணாசி மக்களவைத் தொகுதியில் பிரதமர் மோடியை எதிர்த்து தாம் போட்டியிடப் போவதாகவும் ஷியாம் ரங்கீலா அறிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சூரத், மத்திய பிரதேசத்தின் இந்தூர் தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வாகும் சூழல் உருவாக்கப்பட்டதை கண்ட பின்னரே தேர்தலில் போட்டியிடும் முடிவை எடுத்ததாக ஷியாம் ரங்கீலா கூறியுள்ளார். மோடிக்கு எதிராக போட்டியிடுபவர்கள் வாபஸ் வாங்கினாலும் ஒரு வேட்பாளராவது போட்டியில் இருப்பதை உறுதி செய்யவே தாம் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மோடி அரசை விமர்சிக்க தொடங்கிய பின்னர் தமது நிகழ்ச்சிகளுக்கு நெருக்கடி வரத் தொடங்கியதாக குற்றஞ்சாட்டும் ஷியாம் ரங்கீலா, அரசியலில் நகைச்சுவைக்கு பஞ்சமில்லை என்றாலும் அரசியல்வாதிகளால் நகைச்சுவை நடிகர்கள் அச்சுறுத்தப்படுவதாக சாடியுள்ளார். மோடி அரசின் அவலங்களை அவரது குரலிலேயே வாரணாசி முழுவதும் பேசப்போவதாகவும் மக்கள் ஆதரவுடன் தேர்தலில் வெற்றி பெறுவேன் என்றும் ஷியாம் ரங்கீலா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.